நேற்று இரவு ஒரு 2:17 மணிக்கு முகமூடி அணிந்து கையில் காலில் எல்லாம் ஒரு கவசம் போட்டுட்டு மனித உருவமே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் நடந்து வர்றதை நாங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டோம். நேராக வர்றாரு, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் உள்ளே வந்து செவுத்தட்டி குதிக்கிறாரு. சரி லைட் போடும்போது தான் அந்த திருடன் எட்டி குதிச்சு வெளியே போய் ட்ராக்கில் ஏறி போனதா அந்த பக்கத்தில் இருக்கிற கேமரா செக் பண்ணும்போது தெரிஞ்சுது. கையில சூட்கேஸோட முகத்துல முகமுடியோட வீட்டுக்கு திருட வந்த மர்ம நபர் வீட்டுல ஆள் இருக்கிறத பார்த்து தப்பிச்சு ஓடி இருக்கக்கூடிய சம்பவம் கோவையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டில் இருந்தவங்க மின்விளக்குகளை போட்ட உடனே மர்ம ஆசாமி தப்பிச்சு ஓடினதா கூறப்படுது. கோவை மாநகர் சரவணம்பட்டி காவல் நிலையத்துக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் அபிராமி நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமசாமி. இவரு தன்னுடைய குடும்பத்தாரோட இங்க வசிச்சுட்டு வராரு. நள்ளிரவு 2:15 மணி இருக்கக்கூடிய சூழல்ல வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு அவரு சந்தேகப்பட்டு எழுந்து வந்து வீட்டு கதவை திறக்க முயற்சி செஞ்சிருக்காராம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல சத்தம் கேட்டுட்டே இருந்ததால அவரு என்னன்னு பாக்குறதுக்காக வெளியே வர முயற்சி செஞ்சதா கூறப்படுது. ஆனா வீட்டினுடைய கதவை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்காம். உடனடியா வீட்டினுடைய மின் விளக்குகளை போட்டிருந்திருக்காரு. இதை பார்த்த அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச்சு சுவரேறி குதிச்சு வெளியே ஓடி இருந்திருக்காரு. நேற்று இரவு ஒரு 2:17 மணிக்கு முகமூடி அணிந்து கையில் காலில் எல்லாம் ஒரு கவசம் போட்டுட்டு மனித உருவமே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் நடந்து வர்றதை நாங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டோம். நேராக வர்றாரு, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் உள்ளே வந்து செவுத்தட்டி குதிக்கிறாரு. குதித்து கதவை உளி மூலமாக ஒரு 45 நிமிஷம் மேல் தாழ்பால் கீழ் தாழ்பால்னு சொல்லி முழுமையை உடைக்கிறாரு. வெளியே வர முடியல, ஏன்னா கதவு வந்து இவன் எல்லா வேலையும் பண்ணினதுனால கதவு உடனே திறக்க முடியல. சரி லைட் போடும்போது தான் அந்த திருடன் எட்டி குதிச்சு வெளியே போய் ட்ராக்கில் ஏறி போனதா அந்த பக்கத்தில் இருக்கிற கேமரா செக் பண்ணும்போது தெரிஞ்சுது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை 3 மணிக்கு வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கதவை திறக்க முயற்சி செஞ்சு இறுதியா திறந்து பார்த்திருந்திருக்காங்க. அங்க கதவை உடைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடந்ததை பார்த்திருந்திருக்காங்க. சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்யலான்னு பார்க்கும்போது கேமராவும் உடைக்கப்பட்டிருந்திருக்காம். அதை தொடர்ந்து சரவணம்பட்டி காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் அங்க விரைந்து வந்து கைரேகை நிபுணர்களை வரவழைச்சு தடயங்களையும் சேகரிச்சிருந்திருக்காங்க. சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செஞ்சு பார்த்திருந்திருக்காங்க. அதுல மர்ம நபர் ஒருத்தர் கையில சூட்கேஸோட முகமூடி அணிஞ்சபடி சுவரேறி குதிச்சு இங்க வந்து திருட முயற்சி செஞ்சது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.